தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். உங்கள் எல்லோருக்காக எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசன் உம்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசன் உம்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ச்சனை பூவாய் ஈசன் உம்மில் அர்ப்பணமாக மிகு படைப்பினிலே. My heavenly Father will not forgive you if you do not forgive your brothers and sisters from your heart. மத்தேயு 18:35. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். கிரேசுல் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, விசுவாசிகளே, மன்னிப்பவர் மன்னிக்கப்படுவர். மன்னிப்பை கொடுத்தால் மன்னிப்பை பெறுவோம். The weak cannot forgive. Forgiveness is the attribute of the strong. மகாத்மா காந்தி. பலமற்றவர்களால் மன்னிக்க இயலாது, மனத்திடம் உள்ளவர்தான் மன்னிக்க முடியும். அவருடைய பண்பு மன்னிப்பு. God forgives, and there is something God-like about forgiveness. It is sweet to stammer one letter of the Eternal's language. On earth it is called forgiveness. Longfellow. எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு ஒரு சினிமா படத்துல சொல்லிட்டாங்க. அதை அடிக்கடி நம்ம கோட் பண்றோம். ஆனால் இந்த லாங்ஃபெலோ இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீ திக்குனாலும் சரி, பிதட்டினாலும் சரி, மன்னிப்பு என்பதுதான் மிக மிக இனிமையானது என்று சொல்லுகிறார். இறைவன் மன்னிக்கிறார். மன்னிப்பில் சிறிது இறைத்தன்மை உள்ளது. நித்தியம் என்ற மொழியில் ஓர் எழுத்து குளறுவதே இனிது. உலகில் அது மன்னிப்பு என்று அழைக்கப்படுகிறது. Work for peace will be effective if all becomes aware of their deep connections with nature, but also seek harmony with it and admire it in the beauty, the wisdom and the love of its creator. Bishop Stephen Fumano. இயற்கையோடு ஒன்றிணைந்த உணர்வும் அதனுடன் இணக்கமும் கொண்டு படைத்தவரின் அழகு, அறிவு, அன்பை கண்டு அதிசயித்தால் அமைதி பணி ஆக்கமுள்ளதாக அமையும். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:32. Be kind and compassionate to one another, forgive each other just as in Christ God forgave you. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Forgiveness is the fragrance a violet sheds on the heel that has crushed it. Mark Twain. மன்னிப்பு என்பது ஒரு மலர் காலால் மிதிப்பட்டு நசுங்கும் போது கூட வெளிப்படுத்தும் வாசமே மன்னிப்பு. இப்பொழுது ஒரு சில அனுபவ பகிர்வும் விளக்கமும் சொல்லுகிறேன். மன்னிப்பு ஏன் வருவதில்லை? நம் உள்ளத்தில் பகைமையும் வெறுப்பும் வெறியும் மிகுந்திருந்தால். 3 வார்த்தைகளையும் கவனிங்க. பகைமை, வெறுப்பு, வெறி. அதாவது அன்பு வைத்திருக்கலாம், பற்று வைத்திருக்கலாம். வெறி என்பது தவறு.
அது மத வெறியாக இருக்கலாம், இனவெறியாக இருக்கலாம், ஜாதி வெறியாக இருக்கலாம். அந்த வெறி என்பது தவறு. அதிலும் சுத்தமாக நம்முடைய கத்தோலிக்க மறையில நாம் என்ன சொல்லி விசுவாச பிரமாணத்தை சொல்கிறோம்? ஒரே கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன், ஏக பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். ஆகவே நம்மிடையே எந்த விதமான ஜாதி பிரிவு இருக்கக்கூடாது. கொள்கை அளவுல தான் இருக்குது. இப்பதான் கொஞ்சம் பார்லிமெண்டத்தில் கொஞ்சம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய மத மாற்றத்தினால் அவனுடைய சோசியல் ஸ்டாண்டர்ட் மேலாவது கிடையாது, அவனுக்குரிய தன்மை உண்டு என்று வாங்கியிருக்காங்க. பாராட்டுகள். அது அரசியல், அது வேண்டாம் நமக்கு. நான் என்ன சொல்றேன், ஏன் நமக்குள்ளார பாகுபாடு? அந்த பாகுபாடை களைய வேண்டும். ஒரு சிலர் ஏன் தெரியுமா இதை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க? தங்களுக்கு வேண்டுகிற காரியமாக வேண்டும் என்று இருக்கா. குட்டையை குழப்பனா மீன் பிடிக்கலாம் அந்த மாதிரி. சரி, இது ஒரு செல்ஃபிஷ்னஸ். நான் என்னுடைய அனுபவத்தில் பல பார்த்திருக்கிறேன். ஆகவே மக்கள்கிட்ட சொல்லுவேன், ஜாதி எல்லாம் நமக்கு வேண்டாம் பாரு, எல்லாம் மக்கள் தான், எல்லாருடைய மனிதர்களுடைய ரத்தமும் சிவப்பு தான், ஏன் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறீங்க என்று சொல்வது உண்டு. அதை கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு அனுபவம், நெல்லித்தோப்பு அனுபவம் நான் சொல்கிறேன் பாருங்க. கோயிலுக்கு ஏத்தாப்புல ஒரு ரோடு இருக்குது, அதுக்கு பேர் இல்லை. கர்தினால் லூர்சாமியோடைய ஒரு ஜூபிலி சமயத்தில் அவரை கூப்பிட்டுருந்த நெல்லித்தோப்புக்கு. அவருடைய பேரால் அந்த தெருவை மேதகு கர்தினால் லூர்சாமி தெருன்னு வச்சுனார். நல்ல காரியமாச்சே, தாராளமாக செய்யுங்க, பேர் தான் இல்லையே, அதுவும் கோயிலுக்கு ஏத்தாப்புல இருக்குது, வைங்கன்னாரு. நெல்லித்தோப்புக்கு நேரா அந்த ரோடு மேதகு கர்தினால் லூர்சாமி தெரு. அதன் பிறகு மக்கள்கிட்ட கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தேன். ஏப்பா, இந்த தெருக்கள் பேரெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். உதாரணமாக மேரிக்கு பின்புறம், மேரிக்கு முன்புறம், கல்லறை தெரு அப்படின்னு போட்டிருக்குது. 5-6 தெரு வருது வரிசையா. ஒன்னொன்னு வச்சுங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தெரு வச்சுங்க, வசதியா இருக்கும். இப்போதைக்கு வராது, காலப்போக்கிலே வழக்கத்திலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுதான் மெதுவாக வாழைப்படத்தில் ஊசியத்துற மாதிரி ஊசியத்துல பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, ஒரு தெரு அருள் படையாச்சி தெரு, இன்னொன்று தெரு சௌரி படையாச்சி தெரு. நான் என்ன சொன்னேன், நீ அந்த கருத்தை வச்சுக்கோ. படையாச்சினா என்ன? படைக்கு ஆட்சி செய்பவர். அழகவைய அருள் அரசு தெரு, சௌரி அரசு தெரு. அதே கருத்து தான் அழகா இருக்குதே அப்படின்னு சொன்னேன். நல்ல மனசு சொல்லுவாங்களா, ஏத்துக்கிட்டாங்க. இந்த குட்டையை குழப்பறவன் வெறி பிடிச்சவன் இருக்கான் இல்லையா, என்ன உனக்கு யாரு உனக்கு சமூக சேவை செய்ய சொன்னா? கோயில் வேலையை உண்டு பாரப்பா அப்படின்னு கூட்டம் கூட்டமா பேசி எனக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில ஒரு சிலர் நல்ல இளைஞர்கள் என்கிட்ட வந்தாங்க. ஃபாதர், நம்ம ஊர்ல கல்லறைய 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க, மேல் ஜாதி இந்த தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி, நீங்க தான் சரியான ஆளு, இதை ஒன்னா சேருங்க. நாங்க டேய், காலம் கனின்னு எல்லாத்துக்கும் அவசரப்படாத. தேன் கூட்டில் கை வச்சா தேன் கட்டிடும். இந்த மாதிரி தெரு பேரே மாத்திரத்துக்கே பாடல பார்த்து பொத்த பண்ணிட்டாங்க பத்தியா. எப்போ நான் காரியம் வருதோ நான் செய்வேன். இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நான் தேதி குறிக்கிறேன். கல்லறை திருநாள். கல்லறை திருநாள் அன்னைக்கு அந்த பொது இடம், கோயில் இடம், அங்கே நான் பூசை வைப்பேன். அந்த இடம் ஒரே காடு மூடா இருக்குது, அதை சமப்படுத்து, ஒரு மேடை போடு, ஒரு சமையான போடு, பூசை பொருளை நான் எடுத்துகிட்டு வரேன். 2ஆம் தேதி கல்லறை திருநாள் அன்றைக்கு அங்கே பூசை வச்சுட்டு எதிரில் உள்ள இந்த கல்லறையை, எஸ்சி கல்லறையை ஒரு ஆள் போகிற மாதிரி இடிச்சு விட்டுக்க. நான் அங்கே கல்லறையை மந்திரிப்பேன். இவங்களுக்கும் வேணும்னா கல்லறையை இந்த மதில் சிவத்தை உடைக்கிட்டோம், இல்லைன்னா சுற்றிட்டு போய் வந்துக்கிறேன். அப்போ இது பொது இடம், இதில் சுலபமாக வரலாம். அப்படின்றது என்னன்னா, பின்னாடி அவங்களுக்கு கல்லறைக்கு தேவைன்னா இந்த வழியாக அவங்க ஒரு வரி போட்டுட்டாங்க, ஒரு 10-12 பேரை புதைச்சிட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே, நம்மளும் செஞ்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நான்
மாற்றலாகி பேராலய பங்குக்கு வந்தேன், என்கிட்ட பஞ்சாயத்து வந்தது. அப்போவே இருந்தால் நான் ஒழுங்காக பஞ்சாயத்து பேசி சரியாக வச்சுருப்பேன். நீ ஒரு சாரி எடுத்துக்க, நீ ஒரு சாரி எடுத்துக்க, கல்லறையில் இடம் இல்லைன்னு. நீ ஜாதியை பிடிச்சிக்கிட்டு நான் விட மாட்டேன் கிட மாட்டேன்னு விட்டுட்டு போ. அவங்க என் பேச்சை கேட்டாங்க, அவங்களுக்கு அடுத்த இடத்துல இடம் கிடச்சிருச்சு. இவர் சாதாரண ஆள் இல்லைடா. அந்த பிரிவினையை உடைத்தாயிற்று. நிறைய பங்குகளில் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஒரு கிராமத்து பங்கு, அந்த கிராமத்தில் எல்லா ஜாதியும் உண்டு. கல்லறைக்கு போனேன், ஜாதி ஜாதியாக பிரித்து இருந்தது. சரி, எல்லாம் காலத்தினுடைய தோஷம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். எல்லாத்தையும் மந்திரிச்சுட்டே வந்தேன். மந்திரிச்சுட்டே வரும்பொழுது தூரத்தில் எங்கேருந்து ஒரு 100 அடி தள்ளி ஒரு குடும்பம் அங்கே முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு இருந்துச்சு. வத்தி கொடுத்து மெனக்கெட்டு போய் அங்கே போய் தீர்த்தம் தெளிச்சுட்டு, யார் இங்கே இறந்தது? எங்கள் தாத்தா இங்கே இறந்தாரு. அந்த மாதிரி என்ன ஏதாவது தற்கொலை ஏதாவது பண்ணிக்கிட்டாங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை ஃபாதர். இப்போ என்ன காரணம்? நாங்கள்லாம் சக்கிலிங்க, காப்லர்ஸ் இவங்களை விட அவங்க கீழான ஜாதியா, அதனால அவங்கள ஓரத்தை தள்ளி. என்னடா அது நியாயம்? இன்னைக்கு நற்செய்தியில தான் வருது. 10,000 ரூபாய் மன்னிச்சவன் மன்னிப்பு வாங்கிட்டான். அவன் போய் 1000 ரூபாய் அவனை போய் கேட்பான், குர்ரா 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 குர்ரா. அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சது, நீ மன்னிப்பு கொடுக்கணும் இல்லையா? நற்செய்தியிலிருந்து இதில் பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, மன்னிப்பை பற்றி சொல்லப்படுகிறது. ஸ்டெயின்ஸ் பாஸ்டர் மனைவி கிளாடிஸா இருக்கட்டும், ராணி மரியா சிஸ்டரா இருக்கட்டும், அவர்களை கொன்றவர்களை மன்னித்தார்கள். அந்த மன்னிப்பு என்ற செயலானது 1000 மறைவுரைக்கு சமம். நீ 1000 பேசலாம் மேடை போட்டு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். மனமாற மன்னிக்க வேண்டும்னு ஒரு வார்த்தை வரும். மனமாற மன்னிக்க வேண்டும்னா என்ன? ஃபுல் ஹார்ட், முழுமையான. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்கிறாரு. அவருக்கும் அவர் தம்பிக்கும் தீரா பகை, ஜென்ம பகை. பங்கு சாமியாருக்கு தெரியும். இவர் போய், எப்பா நான் உனக்கு நன்மை கொடுக்க மாட்டேன்ட்டார். பாசங்கத்தினம் கேட்டுட்டு நன்மை கொடுக்க மாட்டேன். ஏன் ஃபாதர்? உன் தம்பியை மன்னிச்சாதான் நன்மை கொடுப்பேன், நீ மன்னிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. இவன் பார்த்தாரு, கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. சரி ஃபாதர், ஒரே ஒரு கண்டிஷன், எங்கள் மாவன்ட்ட சொல்லிட்டு அப்புறம் நான் நன்மை வாங்குறேன், நான் மன்னிக்கிறேன். மாவனை கூப்பிட்டார். மாவனை வாடா, பங்குசாமியை நன்மை கொடுக்க மாட்டேங்கிறாரு, உங்கள் சித்தப்பாவை மன்னிச்சாதான் நன்மை கொடுப்பேன்னு சொல்றாரு. நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் நான் செத்துட்டா நீ விடாத, நீ பார்த்துக்க அப்படின்னு இந்த பகைமையை தொடர் சங்கிலியாக மௌனுக்கு விட்டுட்டு போறாரு. இது மனமாற மன்னித்தலா? இல்லை. மனமாறு விழிப்பாயிருங்கள். ஒரே வார்த்தை, விழிப்பாயிருங்கள். மனமாற மன்னியுங்கள். எப்படி? 2 பேர் கை குலுக்கிறாங்க, பின்னாடி கையை வச்சிருக்கிறான். ஒருத்தன் கையில கத்தி இருக்குது, ஒருத்தன் கையில துப்பாக்கி இருக்கு. என்ன அர்த்தம்? நீ கத்தியால குத்துற, நான் துப்பாக்கியில் சுற்றுவேன். நீ துப்பாக்கியில் சுற்று, நான் கத்தியால குத்துருவேன். இது மனமாற மன்னித்தலா? இல்லை. ஆகவே இயேசு சொல்கின்ற வார்த்தை மனமாற மன்னியுங்கள் என்பது நம் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த சவால். வாழ்ந்து காட்டுவது என்பது கடினம், ஆனால் வாழ்ந்தால் எவ்வளவு இனிமை என்பதை உணர்வோம். ஜெபம். Lord Jesus, you have been kind and forgiving towards me. May I be merciful as you are merciful. Free me from all bitterness and resentment, that I may truly forgive them from the heart, those who have caused me injury or grief. அடுராயேசுவே, இதுவரை நீர் எம்மை இரக்கமுடனும் கனிவுடனும் காத்து வருகின்றீர். உம்மை போல நானும் இரக்கமுடன் இருப்பேனாக. எல்லா வகை கசப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சிகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். அதனால் எனக்கு தீங்கிழைத்தவரை மனமாற மன்னிப்பேனாக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமை பெண் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
போற்றி 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 போற்றி. போற்றி. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய புனிதராக யூபிலியூஸ் மற்றும் ஜேன் பிரான்சிஸ் சாந்தால் என்னும் புனிதர்கள் நிறைவு கூறப்படுகிறார்கள். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, என்னை நிறைவேற்றருளும். கிறிஸ்துவின் விழாவென்று வழிந்த திருநீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரியடாதே. தீயதிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். அன்பார்களே, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, கூட்டத்தின் தலைவனுக்கு ஒரு வெள்ளைக்காரரு சூரிய கடிகாரம் ஒன்று கொடுத்தார். சூரிய கடிகாரம்னா வெளியில் வச்சா அந்த நிழல் பார்த்து கடிகாரம் டைம் சொல்லும். இவர் என்ன பண்ணாரு, ஐயோ வெள்ளைக்காரர் கொடுத்தாரு, மிகவும் சிறந்தது, மிகவும் ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு போர்வையை போட்டு மூடி, ஒரு மழைப்படாமல் சாக்கெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டாரு. சூரிய வெளி அதில் படுமா, அது டைம் காட்டுமா, எதுக்காக கொடுக்கப்பட்டதே இல்லையா? சில காரியங்களை நாம் ஒரு பக்கம் செய்வோம், அங்கே நடக்கிறது வேற பக்கம். தமிழ் பழமொழி அடிச்சுக்க முடியாதுங்க. ஆசை இருக்குது அரசால, அம்சம் இருக்குது கழுத மேய்க்க. அப்படின்னு கழுதையும் மேய்ச்சிட்டேன் நான் அரியாங்குப்பத்தில். என்னுடைய மறையுரைகள் நடந்த அனுபவங்களை வைத்து அதை எந்த கருத்துக்காக சொல்கிறேனோ அது ஸ்திரப்படும், ஆணி அடித்த மாதிரி இருக்கும். நன்றி. நினைப்போம், ஆசிரியர் ஜெபிப்போமாக. Nourished by these redeeming gifts we pray, O Lord, that through this help to eternal salvation, true faith may ever increase through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the Holy Spirit, one God forever and ever. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாழ்வாடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தேவா உமக்கு நன்றி. உங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு.